அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/1/2025 வெள்ளிக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே, தாயுமானவர் வாக்கு. இந்த வாக்குப்படி நடப்பவர் எத்தனை பேர் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். எத்தனை பேர் சொற்பம் என்றாலும் இருக்கிறார்கள்? அப்படி இருப்பவருடைய லட்சணம் என்ன? அதை நாம் பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன், பலம் வாய்ந்த சுக்கிரன் கேந்திரங்களில் இருக்க, 5க்கு உடையவனும் 5க்கு 5 அவனும் சுபர் வீட்டில் இருக்க, அந்த சுபர் வீட்டில் இருக்கும் அந்த 5, 9க்கு உடையவர்களை பாவிகள் பார்க்கவில்லை, குரு பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் நல்லபடியாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற ஆசையை கருவிலேயே பெற்றிருப்பார்கள். ஏன்? ஜோதிட ரீதியாக எப்படி? ஒரு விளக்கம். பலம் வாய்ந்த சுக்கிரன் கேந்திரங்களில் இருக்க, ஏன் திரிகோணங்களில் இருந்தால் நல்லதுதான், அவருக்கு நல்லது. ஏனென்றால் கேந்திரங்கள் என்றால் செயல்பட வேண்டும். திரிகோணம் என்று சொன்னால் வசதி வாய்ப்பை பிறப்பிலேயே பெற்றிருப்பார். இந்த இடத்திற்கு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நினைப்பை கொண்டவனுக்கு கேந்திரங்களில் இருக்க வேண்டும். இதை நீங்கள் நன்றாக மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். கேந்திரங்களில் இருந்தால் நமது செயல்கள் மூலமாக, திரிகோணம் என்று சொன்னால் பிறப்பிலேயே பெற்ற அனுபூதி, நல்ல விஷயங்கள். ஆக சுக்கிரன் பலம் வாய்ந்து கேந்திரங்களில் இருக்க, 5க்கு உடையவனும் 5க்கு 5 9 அவனும் இணைந்து, இங்கே 2 வருவது திரிகோணங்கள், 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் திரிகோணங்கள். இவர்கள் இணைந்து சுபர் வீட்டில் இருக்க, நல்லபடியாக இருப்பதற்கு மனமும் வேண்டும், செயலும் வேண்டும், உதவிட கொஞ்சம் கையில் பசையும் வேண்டும். 5க்கும் 9க்கும் உடையவன் இணைந்து சுபர் வீட்டில் இருந்தால் இறைத்த கிணறு போல் அல்ல அல்ல குறையாத செல்வம் வரும், ஜோதிடம் சொல்லுகிறது. இப்படி இருந்து பாவர்கள் பார்க்காது ஏதேனும் ஒரு தண்ட செலவை அல்லது ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தாத ஒரு சூழ்நிலை பாவர்கள் பார்க்காமல் இருந்தால் நடக்கும். குரு பார்க்க, அந்த நல்ல எண்ணத்தை வலுப்படுத்த குரு பார்க்கிறான். இப்படி இருந்தால், இது போன்ற கிரக அமைப்பு இருந்தால், இந்த வழியில் பிறக்கும் குழந்தை கருவிலேயே இந்த நற்குணத்தை கொண்டிருக்கும், மாறாது. அன்பர்களே, இதிலிருந்து பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னாலும், மனதில் நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், நல்லதோ கெட்டதோ எதுவோ பிறப்பிலேயே அமைய வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சின் மூலம் ஒரு சாதனையை படைப்பீர்கள். கிடைத்ததற்கு அரிய ஒரு வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் பேச்சால். ரிஷபராசி அன்பர்களே, கற்க
கற்க வேண்டிய ஒன்றை இன்று நீங்கள் கற்றுத் தெளிவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பதட்டமே படக்கூடாது. ஏனென்றால் திடீரென ஏற்படுகின்ற ஒரு பதட்டத்தால் தப்பாக சில செயல்களை செய்துவிடக்கூடும். எனவே பதட்டம் இன்று வேண்டாம். கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் வெற்றியை உங்கள் பேச்சு நடத்தி காட்டும். அற்புதமான உங்கள் பேச்சால் நீங்கள் எடுத்த ஒரு காரியம் வெற்றியை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, சுயமாக ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து அதில் நல்லதை காணும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்று ஒரு சிறு கவலை உங்களுக்கு இருக்கிறது. நாளைய தினம் இந்த நல்ல விஷயங்களை எப்படியும் நடத்தியாக வேண்டுமே என்ற கவலை இன்று மேலோங்கி இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, புதிதாக ஒரு எண்ணம் இன்று உங்களுக்கு தோன்றும். அதை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று உங்கள் உள்ளுணர்வு உங்களை வலியுறுத்தும். வேறு வழியின்றி செயல்படுவீர்கள். அந்த செயலில் மகத்தான நன்மையை பெறுவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு கடுமையான பணி. அந்த வேலை நல்லபடியாக நடப்பதற்கு உங்கள் முயற்சியுடன் தேவையான ஒத்தாசைகளும் வருகின்றன. அதனால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்த இடத்தை பிடிப்பீர்கள். விரும்பிய இலக்கை அடைவீர்கள். சாதாரணமாக அடைய முடியாது. தடைகள் பல தாண்டிதான் அடைய முடியும். ஆனாலும் அடைவீர்கள். இந்த நாளில் நீங்கள் பெறும் வெற்றி மதிப்பு வாய்ந்த ஒன்று. மகர ராசி அன்பர்களே, இதை செய்தால் நல்லது, இதை செய்தால் நமக்கு பெருமை என்றெல்லாம் பூரணமாக நம்பி ஒரு வேலையை செய்து அது கிடைக்காமல் போவதற்கே இன்று வாய்ப்புகள் அதிகம். கவனம். கும்பராசி அன்பர்களே, காட்ட வேண்டிய வித்தையை, திறமையை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால்தான் அதற்கு மதிப்பு. இல்லை என்றால் இன்று நீங்கள் காட்டுவது போல் அது மதிப்பிழந்து போகும். காட்ட வேண்டிய இடத்தில் காட்டாமல் காட்டக்கூடாத இடத்தில் உங்கள் திறமையை இன்று நீங்கள் காட்டுவதால் எந்த நன்மையும் இல்லாமல் போகிறது. கவனம். மீனராசி அன்பர்களே, இதோ முடிந்துவிடும் என்று நம்பி ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள அது ஆஞ்சநேயர் வாள் போல் நீண்டு கொண்டே போகிறது. இன்று காலையிலேயே முடிந்திருக்க வேண்டிய விஷயம் மாலையில்தான் முடிகிறது. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். அன்பர்களே, இதுவரை
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.